பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் மேக்னம் ஃபார்ச்சூன் பிளஸ் 3 பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுனால ஒரு பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் growth அண்ட் இன்சூரன்ஸ் கவரேஜை இந்த பாலிசியால அச்சீவ் பண்ண முடியுமா இல்ல முடியாதா? வாங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் சேவிங்ஸ் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா throughout the policy term உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க அண்ட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வித் வெரைட்டி ஆஃப் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமா நீங்க கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் அண்ட் உங்க சேவிங்ஸை பூஸ்ட் பண்றதுக்காகவே ஃப்ரம் த 10th பாலிசி இயர் இவங்க லாயல்ட்டி அடிஷன்ஸும் கொடுக்குறாங்க. உங்களுடைய மோர்டாலிட்டி சார்ஜஸை அவங்க ரிட்டர்னும் பண்றாங்க இஃப் யூ ஸ்டே இன்வெஸ்டட் அன்டில் மெச்சூரிட்டி. அண்ட் இதுல 3 பிரீமியம் பேண்ட்ஸ் இருக்கு. உங்களுடைய ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி அண்ட் சேவிங்ஸ் அப்ஜெக்டிவ் பொறுத்து நீங்க அலைன் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்க மணியை நீங்க ஆக்சஸ் பண்றதுக்கு partial withdrawal ஃபெசிலிட்டியும் இருக்கு பட் ஒன்லி ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 5 பாலிசி இயர்ஸ். அண்ட் இதுல பொட்டன்ஷியல் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் நீங்க கட்டின பிரீமியம்ஸ் அண்ட் ரிசீவ் பண்ண பே அவுட்ஸ்ல நீங்க அவைல் பண்ணலாம் அப்ப இருக்கிற ப்ரிவேலிங் டாக்ஸ் ரெகுலேஷன்ஸ் படி. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. அண்ட் இதுல பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட். இது பாலிசி மெச்சூர் ஆகும்போது அந்த பாலிசி ஹோல்டர் உங்களுக்கு கிடைக்கும். என்னன்னா உங்களோட ஃபண்ட் வேல்யூவும் இன்க்ளூடிங் உங்களுக்கு ஏதாவது டாப் அப் பிரீமியம் ஃபண்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா அதை சேர்த்து கொடுப்பாங்க. இதை நீங்க ரிசீவ் பண்ற ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு லம்சமா ரிசீவ் பண்ணலாம் இல்ல செட்டில்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபார் a maximum of 5 years ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பே அவுட் மூலமாவும் ரிசீவ் பண்ணலாம். அண்ட் டெத் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா நாமினி இல்லைனா பெனிஃபிஷியரிக்கு கிடைக்கும். இது அன்பார்ச்சுனேட்லி வந்து பாலிசி ஹோல்டர் சர்வைவ் ஆகலைன்னா அப்போ இந்த டெத் பெனிஃபிட் அவங்க நாமினிக்கு கிடைக்கும். இதுல என்ன டெத் பெனிஃபிட்டா கொடுப்பாங்கன்னா உங்களோட ஹையர் ஆஃப் த ப்ரிவேலிங் சம் அஷூர்ட் இல்லைனா ரெகுலர் பிரீமியம் ஃபண்ட் வேல்யூ பிளஸ் ஹையர் ஆஃப் த டாப் அப் சம் அஷூர்ட் ஆர் டாப் அப் பிரீமியம் ஃபண்ட் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி சேர்த்து டெத் பெனிஃபிட்டா கொடுப்பாங்க. இதுல மற்ற பெனிஃபிட்ஸும் இருக்கு. லாயல்ட்டி அடிஷன்ஸ், மெச்சூரிட்டி பூஸ்டர் அண்ட் உங்களுடைய மொர்டாலிட்டி சார்ஜஸை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அண்ட் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர் செலக்டபிள் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கு, டார்கெட் அசெட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜின்னு 3 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அண்ட் டோட்டலா 20 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த டேப்லர் காலம்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபண்ட் ஆப்ஷனுமே எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன் வந்து ஈச் அசெட் கிளாஸ்க்கு கொடுத்துருக்காங்க லைக் ஈக்விட்டி, டெப், மணி மார்க்கெட் அதை பொறுத்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அதோட ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்தும் which can range from low to very high. அண்ட் இதெல்லாம் வச்சு நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் அதையும் தாண்டி இதுல நிறைய வேரியஸ் சார்ஜஸும் இருக்கு. ஏன்னா ஒரு யூலிப் பாலிசின்றதுனால நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பாலிசில அவங்க உங்களுக்கு சார்ஜ் பண்றாங்க லைக் பிரீமியம் அலோகேஷன் சார்ஜ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ், மொர்டாலிட்டி சார்ஜ், பிரீமியம் டிஸ்கண்டினியூன்ஸ் ஆர் சரண்டர் சார்ஜ் அண்ட் மிசலனஸ் சார்ஜஸ். இந்த எல்லா சார்ஜஸ்மே பாத்தீங்கன்னா ஓவரால் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு எரோட் பண்ணிடும் அண்ட் லாங் டேர்ம் பீரியட். இதனாலேயே ஒரு யூலிப் பாத்தீங்கன்னா மற்ற மோர் காஸ்ட் எஃபிஷியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸோட நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒரு லெஸ் அட்ராக்டிவ் சாய்ஸா இருக்கு. ஏன்னா நம்மளோட பிரீமியம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருக்க கெயின்ல அவங்க டிடக்ட் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டிடக்ட் பண்ணிட்டு தான் இன்வெஸ்டே பண்றாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ற பிரீமியம் அமௌண்ட்டே கம்மியாயிடுது, இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டே. ஸோ லாங் டேர்ம்ல இப்படியே நம்ம ரிட்டர்ன்ஸோ எரோட் ஆயிட்டே போகும். இது டிராபேக். இதை நீங்க மைண்ட்ல வச்சுதான் இல்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னும் இந்த பாலிசியோட இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இன் டீடைல்ல தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கண்டிப்பா பாலிசி ப்ரோஷரை ரெஃபர் பண்ணலாம். இப்போ இந்த பாலிசில இருக்க அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பாலிசில உங்களுடைய ரெகுலர் பே அவுட்ஸ் ரிசீவ் பண்றதுக்கு நீங்க சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். உங்களுடைய சேஞ்சிங் நீட்ஸ் பொறுத்து எனி பாலிசி ஆனிவர்சரியில நீங்க சம் அஷூர்ட ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டியூரிங் த பாலிசி டேர்ம் நீங்க டாப் அப் பிரீமியம் பேமெண்ட்ஸ் எப்போ வேணா பண்ணலாம் எக்ஸப்ட் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ். அண்ட் இந்த பாலிசியோட சில ஆஸ்பெக்ட்ஸை நீங்க மாடிஃபையும் பண்ணலாம் லைக் பிரீமியம் பேமெண்ட் டேர்மை சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், பாலிசி டேர்மை எக்ஸ்டெண்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல பேமெண்ட் ஃப்ரீக்வன்சியை அட்ஜஸ்ட் பண்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி நீங்க எப்போ வேணா மாடிஃபை பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் 5 பாலிசி இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணக்கு அப்புறமா நீங்க உங்களோட ஆன்கோயிங் பிரீமியமை ரெடியூஸ் பண்றதுக்கும் சூஸ் பண்ணலாம். அண்ட் இதுல வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் பிட்வீன் எப்போ வேணா ஸ்விட்ச் பண்றதுக்கான ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு வித்வுட் இன்கரிங் எனி சார்ஜஸ். ஸோ நிறைய இந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளான்ல லாக் இன் பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ் இருக்கு அண்ட் லோன் ஃபெசிலிட்டி அவைலபிளா இல்ல. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரீமியம் எல்லாமே வேரியஸ் சார்ஜஸ் டிடக்ட் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. அண்ட் என்னதான் இவங்க வந்து மொர்டாலிட்டி சார்ஜஸை மெச்சூரிட்டியில ரிட்டர்ன் பண்ணாலுமே அந்த டைம் வேல்யூ ஆஃப் பண்ணி அக்கௌண்ட் பண்ணி அவங்க கொடுக்கல. இன்னொன்று மல்டிபிள் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால யாரா இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபினான்ஷியலி சாவியா இல்லையோ அவங்களுக்கு மேபி கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும் எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. இதெல்லாமே மைண்ட்ல வச்சுதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கு. பட் ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இதோட பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸை அசஸ் பண்றது ரொம்ப முக்கியம். அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம்.
பார்க்கலாம். இதுல இந்த பாலிசியோட பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் உங்க பாலிசி ப்ராஷர்ல கொடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அதை வச்சு அதோட கேஷ் ஃப்ளோ வச்சு நம்ம இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண போறோம், அதாவது ஐஆர்ஆர். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம கையில எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 35-year-old மேல் உங்களுடைய சைல்டோட ஹையர் எஜுகேஷனுக்காக 15 இயர்ஸ்ல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அதுக்காக இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்றாங்க சேவ் அப் பண்றதுக்கு. ஸோ அவங்க ஆனுவல் பிரீமியமா 10 இயர்ஸ்க்கு 2.5 lakhs கட்டுறதுனால ஒரு டோட்டல் ஆஃப் 25 lakhs கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு இந்த பாலிசிக்கு. ஸோ பாலிசி டேர்ம் டோட்டலா பாத்தீங்கன்னா 15 இயர்ஸ். இதுல நம்ம எப்படி இந்த கால்குலேட் பண்ண போனா ரெண்டு ஃபியூச்சர் அசியூம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வச்சு 4% and 8%. ஏன்னா இதுல மார்க்கெட் லிங்க் ரிஸ்க் இருக்கிறதுனால ஒரு worst and best கேஸ் சினாரியோ குறிக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி எக்ஸாம்பிளா எடுத்திருக்கோம். இது ஜஸ்ட் ஒரு வந்து எக்ஸாம்பிள் பர்பஸ்க்கு தான் இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன், கேரண்டீட் கிடையாது. இவ்வளவுதான் இதோட அப்பர் ஆர் லோவர் லிமிட்ஸும் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பர்பஸ். அப்போ 4% அசியூம் ரிட்டர்ன்ல பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டட் ஃபண்ட் வேல்யூ 31.98 lakhs வருது. அண்ட் பாலிசி மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி ஐஆர்ஆர் 2.35% தான் வருது. இது worst கேஸ். பெஸ்ட் கேஸ் சினாரியோ அதாவது 8% அசியூம் ரிட்டர்ன்ல ஃபண்ட் வேல்யூ 48.11 lakhsக்கு வருது. அண்ட் பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி ஐஆர்ஆர் 6.28% வருது. இது பெஸ்ட் கேஸ். இந்த ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட், அதுவும் நம்ம லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ற ஒரு ப்ராடக்ட் ரொம்ப அண்டர்வெல்மிங்கா இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட கூட மேட்ச் ஆகிற மாதிரி இல்ல. ஸோ யாராவது வந்து வெல்த் பில்ட் பண்ணணும் இல்ல அவங்க லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சு இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா இது அந்த அளவுக்கு இதோட ப்ராமிஸை ஹோல்ட் அப் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பாலிசியில பாத்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன்ஸ் வச்சு நமக்கு நல்லா தெரியுது எஃபெக்டிவ் வெல்த் கிரியேஷனை சப்போர்ட் பண்ற மாதிரி இது இல்லைன்னா இந்த லோ ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால நம்மளுடைய மேஜர் லைஃப் கோல்ஸை மீட் பண்ற அளவுக்கு இது ஹெல்ப் பண்ணணும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ல ஆல்பா ஜெனரேஷன் ரொம்ப முக்கியம். The ability to deliver returns above the benchmark is crucial. But unfortunately இந்த பாலிசி நம்ம நினைச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் ஆல்பா ஜெனரேஷன் கொடுக்கல, ஒரு அவுட்கம் கொடுக்கல. ஸோ இது அந்த மாதிரி கொடுக்காததுனால இப்போ நம்ம வேறொரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியோட கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசியில இன்வெஸ்ட் பண்ணாம இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ்லயே செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்றோம். ஏன்னா செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்ணா அந்த ரெண்டு காம்போனன்ட்ஸ்மே எஃபெக்டிவா ஒர்க் பண்ணுமா, இன்னும் பெட்டர் அவுட்கம்ஸ் கொடுக்குதான்றத பார்க்க போறோம். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் பர்பஸ்க்காக ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியில நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். 25 lakhs sum assured for a 35-year-old male. பாலிசி டேர்ம் 15 years, பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் 10 years. ஸோ கிட்டத்தட்ட பஜாஜ் பாலிசியோட சிமிலரா இருக்கிற மாதிரி தான் மெட்ரிக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் அ ஃபேர் கம்பேரிசன். ஆனா இதோட பிரீமியம் பாத்தீங்கன்னா பர் இயர் ஜஸ்ட் 10,000 rupees கட்டுற மாதிரி தான் இருக்கு. அப்போ பஜாஜ் பாலிசியில நம்ம 2,50,000 கட்டணும் பிரீமியம். அதோட கம்பேர் பண்ணும்போது இங்க ஆனுவலி நம்மளால 2,40,000 rupees சேவ் பண்ண முடியுது இன்வெஸ்ட்மெண்ட்காக. இந்த வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் நம்ம ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்து சூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக நம்ம ரெண்டு ஆல்டர்னேட்டிவ்மே எடுத்திருக்கோம். இப்போ நீங்க கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா நீங்க ஒரு லோ ரிஸ்க் டெப்ட் ஆப்ஷன் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, அதுக்காக பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். அண்ட் நீங்க வந்து ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்விட்டி பேஸ்ட் ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட் வந்து நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க, அதுக்காக ஒரு டாக்ஸ் சேவிங் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டான இஎல்எஸ்எஸ் ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீமை நம்ம ஆப்ஷனா சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிபிஎஃப் பிளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷன் சினாரியோல பார்த்தீங்கன்னா ஒரு 15 years நம்ம இந்த 10-year கான்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது பிபிஎஃப் 50.27 lakhs மெச்சூர் ஆகுது. அப்போ ஐஆர்ஆர் 6.70% வருது. இது இந்த யூலிப் பாலிசியோட அப்பர் அண்ட் ப்ரொஜெக்ஷனோட மேட்ச் ஆகுது. பட் அதை விட இது பெட்டர் லிக்விடிட்டி அண்ட் செக்ஷன் 80C கீழே டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் கொடுக்குது வித் டாக்ஸ் ஃப்ரீ மெச்சூரிட்டி அண்ட் கவர்மெண்ட் பேக் ஸ்கீம் இருக்கனால இதுல வித்வுட் எனி ரிஸ்க் உங்களால் இந்த மாதிரி கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் வாங்க முடியுது. இதே நீங்க இஎல்எஸ்எஸ் பிளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷன் சினாரியோ பார்த்தீங்கன்னா அந்த சேம் இயர்லி கான்ட்ரிபியூஷன் நீங்க இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இட் குட் ஜெனரேட் அ pre-tax corpus of 83.13 lakhs. ரிடம்ஷன்ல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை நீங்க அக்கௌண்ட் பண்ணா கூட போஸ்ட் டாக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 75.89 lakhs வருது. ஸோ உங்களுக்கு சப்போஸ் இஎல்எஸ்எஸ் டாக்ஸ் கால்குலேஷன் எப்படி பண்ணியிருக்கோம் டவுட்ஃபுல்லா இருக்குன்னா சின்ன ஒரு டேப்லர் காலம் ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணியிருக்கோம். உங்க ரெஃபரன்ஸ்க்காக நீங்க அதை பாஸ் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ இந்த ரிட்டர்ன்ஸ்க்கு உங்களுக்கு ஐஆர்ஆர் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 10.71% வருது. இந்த ரிட்டர்ன் இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ணுது அண்ட் பஜாஜ் பாலிசி மாதிரி ஒரு யூலிப்போட ரிட்டர்ன்ஸ் சிக்னிஃபிகன்ட்லி அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியும் காட்டுது. இந்த ஐஆர்ஆரோட கம்பேரிட்டிவ் அனலைசிஸ்ல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா பஜாஜ் பாலிசி இட் அண்டர் டெலிவர்ஸ் when it comes to wealth creation. நம்ம இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து செப்பரேட் பண்ணும்போது அண்ட் அதுக்கேற்ற மாதிரி எஃபிஷியன்டான ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தனியா இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ், பெட்டர் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் இம்ப்ரூவ் கோல் அச்சீவ்மெண்ட் கிடைக்குது. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன?
பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் மேக்னம் ஃபார்ச்சூன் பிளஸ் 3 பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இது ஒரு மார்க்கெட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பிளான். உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கு. ஆனா க்ளோசர் அனலைசிஸ்ல என்ன தெரியுதுன்னா, இட் பிகம்ஸ் எவிடென்ட் தட் த பிளான்ஸ் பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட்லி லோ. ஸோ இந்த பாலிசியோட அண்டர் பர்ஃபார்மன்ஸ்க்கான பிரைமரி ரீசனே இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி தான். ஏன்னா ஒரு சப்ஸ்டான்ஷியல் போர்ஷன் ஆஃப் த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மற்ற சார்ஜஸ்லேயே கன்சியூம் பண்ணிடுறாங்க. அண்ட் ரிமைனிங் அமௌண்ட் மட்டும் தான் ஆக்சுவலி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதே நீங்கள் மற்ற மார்க்கெட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது யூலிப்ட் அதிகமாக சார்ஜஸ் இருக்கு. ஒரு ரிட்டர்ன் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது இதில் லெஸ் அட்ராக்டிவ் ரிட்டர்ன் தான் நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் ஆல்சோ இந்த பாலிசியில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கு. ஸோ உங்களுடைய இம்பார்ட்டன்ட் லைஃப் கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்னை டெலிவர் பண்ணணும். அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் நீட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பியூர் டேர்ம் பாலிசி சூஸ் பண்ணுறது பெஸ்ட். ஏன்னா அதில் ஹையர் கவரேஜ் கூட மச் லோவர் காஸ்ட்லி நீங்கள் வாங்கலாம். ஸோ இட் மேக்ஸ் ஆஃப் மோர் எஃபிஷியன்ட் சாய்ஸ். அண்ட் இன்சூரன்ஸ் அண்ட் மார்க்கெட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மிக்ஸ் பண்ணுறது இஸ் நாட் அட்வைசபிள். இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறது பதிலாக நீங்கள் ஏன்னா அது மோஸ்ட்லி உங்களோட போத் அப்ஜெக்டிவ்ஸ்மே காம்ப்ரமைஸ் பண்ணிடுது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு வெல் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பில்ட் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.